இந்த டியாகியோ யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆல்கஹால் பிராண்ட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா பிரீமியம் பிரிட்டிஷ் ஆல்கஹால் சப்ளை பண்ற கம்பெனி தான் இந்த டியாஜியோ. ஸோ அப்படின்னும் போது யுனைடெட் ஸ்பிரிட் லிமிடெட் கீழே தான் ஆல்ரெடி ஆர்சிபி இருந்துச்சு. இவங்க 25% ஸ்டேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்க கீழே அந்த ஆர்சிபியோட கண்ட்ரோல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி எப்போ இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப்ல இருந்து கார்பரேட் கவர்னன்ஸா மாறுச்சுன்னா பிப்ரவரி 2016 விஜய் மல்லையா ரிசைன் பண்றாப்ல. ரிசைன் பண்ண உடனே டியாஜியோ இந்த மொத்த கம்பெனியும் 1.9 பில்லியன் வேல்யூவேஷன்ல அக்வயர் பண்ணி இத கார்பரேட் ஸ்ட்ரக்சரா மாத்துறாங்க. மாத்தும் போது பிரத்மேஷ் மிஸ்ரா அவர் கையில, அதாவது நீங்க ஆர்சிபி ஆக்ஷன்ல கூட பாத்திருப்பீங்க, வில்ஜாக்ஸ எடுத்து அம்பானி பையன் வந்து போய் கை கொடுத்தாரு. ஆர்சிபி ஓனர்னு நினைச்சிருப்பீங்க எல்லாரும், கிடையாது. அவர் ஆர்சிபியுடைய சேர்மன். அவரை ஏன் சேர்மனா போட்டாங்கன்னா, இந்த டியாஜியோ கம்பெனியுடைய சிசிஓ அவர் தான். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் உருவாக்கணுன்றதுக்காக ராயல் சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு கீழே தான் இந்த ஆர்சிபி மொத்த கண்ட்ரோலையும் கொடுக்குறாங்க. பிரத்மேஷ் மிஸ்ரா தான் அதோடைய சேர்மனா இருக்காரு இன்னி வரைக்கும்.